சிலந்தின்றது எல்லா வகை சிலந்தியும் நூல் விடுமா? ஃபர்ஸ்ட் அது எப்படி ப்ரோ நூல் விடுது? அது எப்படி நூல் விடுது அப்படின்றதுக்கு இப்போ இந்த சில்க் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இதுதான் அந்த நூலை விடுறதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு உறுப்பு. பட்டாம்பூச்சின்றது பட்டர்ஃப்ளை, அதுல இருந்து நம்ம பட்டு நூல் எடுக்க மாட்டோம். இன்னொன்று இருக்கு, அது பட்டை வெளியிடும். அந்த எந்த அளவுக்கு வரும்னா, ஒரு பட்டுப்புழு உருவாக்கின அந்த பட்டு இருக்கு, அந்த நூல் அது கிட்டத்தட்ட 300ல இருந்து 900 மீட்டர் வரைக்கும் வரும். சில சின்ன பூச்சிகள் உருவாக்கக்கூடிய அந்த பட்டு நூல் 1.5 கிலோமீட்டருக்கு கூட நீளும். அது ஒரே நூலா அவ்வளவு தூரத்துக்கு ஒரு சின்ன பூச்சியில இருந்து நம்மளால 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு நீளத்துல எடுக்க முடியும் ஒரே ஒரு. அப்ப இந்த நூலும் அந்த நூலும் ஒண்ணுதானா? அந்த நூலை விட சிலந்தி விடக்கூடிய நூல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா, இந்த சிலந்திகள் விடக்கூடிய வலை இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே மொத்தமா நம்ம சுருட்டி ஒரு கிட்டத்தட்ட பென்சிலுடைய தடிமன் இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு அந்த வலையை மாத்திட்டோம்னா ஒரு ஃப்ளைட் பயங்கர வேகத்துல பறந்துட்டு இருந்தா அதை இதை பிடிச்சி நிப்பாட்டிட முடியும். இன்னொரு ஸ்டீல் இருக்குன்னா அந்த ஸ்டீல் உடஞ்சா கூட உடையுமே தவிர இந்த சிலந்தியோடைய நூல் அது உடையாது. இப்போ நம்ம பட்டாம்பூச்சியில எடுக்கிற பட்டை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இப்போ இது சிலந்தியும் பட்டு தான் வெளியே விடுதுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த பட்டை ஏன் நம்மளால வெளியே பயன்படுத்த முடியல? சுடுதண்ணியில போட்ட உடனே அந்த உள்ள இருக்குல்ல பூச்சி, அது இறந்து போயிடும். இறந்து போன உடனே மொத்தத்துல பட்டு நமக்கு வேணும்னா ஒரு உயிர் போனாதான் நம்மளால பட்டுன்றத யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. ஆனா அது உயிர் போகாமலும் பண்ண முடியும். அதுதான் அகிம்சா பட்டு அப்படின்றது. சிலந்தி வாழுதுல, அது ஏன் ப்ரோ ஒரு வகையா அந்த இது இருக்குல்ல, பின்னு அதை நூல் விட்டு அதை பின்னி ஏன் வலையில வாழுது? இன்னொன்னு இல்லாட்டினா மண்ணுக்குள்ள வாழுது, ஏன் ப்ரோ? அதுக்கு வேற இடமே இல்லையா? இப்போ சிலந்தின்றது ஒரு பூச்சி அப்படின்னா அதால நூல் விட முடியுது, இன்னொன்று வலையும் பின்ன முடியுது. ஆனா இப்போ மிச்ச பூச்சியால ஏன் நூல் விட முடியல? போன வீடியோவில் 3 விசித்திரமான ஸ்பைடரை பற்றி பார்த்துருந்தீங்க. இந்த வீடியோவில் சிலந்தின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வெப்பு, அதாவது வலை விடுறது, நூல் விடுறது எப்படின்னாலும் சொல்லலாம். அது எப்படி வலை விடுது, நூல் விடுது, அதெல்லாம் எப்படி கட்டுதுன்றத இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சிலந்தின்றது எல்லா வகை சிலந்தியும் நூல் விடுமா? ஃபர்ஸ்ட் எல்லா வகை சிலந்தியும் கண்டிப்பா நூல் விடும் தான். நூல் விட்டாதான் அதுக்கு பேரே சிலந்தி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அது எப்படி ப்ரோ நூல் விடுது? அது எப்படி நூல் விடுது அப்படின்றதுக்கு அதனுடைய வேட்டை முறையை வச்சு சொல்றேன், அப்பதான் ஈஸியா புரியும். இப்போ ஒரு பூச்சியை சிலந்திகள் வேட்டையாடுதுன்னா ஃபர்ஸ்ட் அது அதனுடைய ஃபேங்ஸ் அப்படின்ற நச்சு பற்கள் அதை வச்சு கொட்டின உடனே பூச்சியினுடைய உடம்புல விஷம் செலுத்தப்பட்டு பூச்சினால இங்கிட்ட அங்கிட்டும் அசைய முடியாது. ஏன்னா மொத்தமா இந்த விஷம் அதனுடைய நரம்பு மண்டலத்தையே தாக்கிரும். அதுக்கப்புறம் ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் அப்படின்ற செரிமான திரவத்தை இந்த சிலந்தியானது அந்த வேட்டையாடப்பட்ட பூச்சியினுடைய உடம்புலயே செலுத்தும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த பூச்சியினுடைய உடம்பு இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே திரவமா மாற ஆரம்பிக்கும். முழுசா மாறி முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். முழுசா உள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாம் கரைஞ்சி திரவமானதுக்கு அப்புறம் அந்த சிலந்திகளானது அப்படியே உறிஞ்சு அதை ஜூஸா குடிச்சிரும். இப்ப குடிக்குது இல்ல, அந்த ஒரு திரவம், அந்த திரவத்துல இருக்கக்கூடிய திரவ புரதத்தை மட்டும் அதனுடைய சில்க் கிளான்ஸ் அப்படின்ற பட்டு சுரபிகள் அதுல சேர்த்து வைக்கும். இப்ப இந்த சில்க் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இதுதான் அந்த நூலை விடுறதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு உறுப்பு, ஒரு சுரபி. ஸோ அந்த சில்க் கிளான்ஸ்ல போய் இந்த லிக்யூட் புரோட்டீன் போய் சேர்ந்துரும். அதுக்கு பேரே ஸ்பைட்ராயின்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த புரதத்துக்கு பேரு. இப்ப போனதுக்கு அப்புறம் இப்ப அதுக்கு நூல் தேவைப்படுது. உதாரணத்துக்கு வலை கட்டி வாழ்றதுக்கோ, மேல இருந்து கீழே வர்றதுக்கோ, இல்லைன்னா ஒரு இரையை பிடிக்கிறதுக்கோ அதுக்கு தேவைப்படுதுன்னா அப்ப அதனுடைய அந்த வயிற்று பகுதி இருக்குல்ல, நான் சொன்ன அந்த சில்க் கிளான்ஸ், அதுல இருந்து அதை மெல்ல வெளியேற்றும் போது எஸ் வடிவத்துல இல்லைன்னா சுருள் வடிவத்துல ஸ்பின்னரட்ஸ் அப்படின்ற ஒரு டைனி டியூப்ஸ் இருக்கு. இந்த டைனி டியூப்ஸ் ஸ்பின்னரட்ஸ் அப்படின்றது இது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வகையை பொறுத்து 2ல இருந்து 6 டியூப்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த டியூப்ஸ் வழியா தான் மெல்ல மெல்ல அந்த திரவம், நான் சொன்னேன்ல புரதம், அது வெளியே வர ஆரம்பிக்கும். இப்படி வெளியே வர ஆரம்பிக்கும் போது அந்த அமைப்பு எப்படி இருக்குன்றத சொல்றேன். நீங்க ஒரு பேப்பர்
இப்போ இந்த பேப்பர்ல பொறுத்த வரைக்கும் இப்போ இதுதான் டியூப்னு வச்சுக்குவோம். ஓகே. இப்போ இந்த டியூபுடைய இந்த சுவர்கள் இருக்குல்ல, இது வழியா தான் இப்படி வெளியே வரும். இப்படி வரும்போது இந்த சுவர்கள்ல படக்கூடிய அந்த திரவத்துல சோடியம் குளோரைடு இந்த 2 சத்துக்களையும் இந்த சுவர்களே உறிஞ்சிரும். அந்த டியூபுடைய சுவர்களே வந்து உறிஞ்சிட்டு அதுக்கு பதிலா பாஸ்பேட் அதே மாதிரி புரோட்டான்ஸ் அப்படின்னு 2 சத்துக்களை வந்து அதுல சேர்க்கும். சேர்த்த உடனே அந்த திரவம் மாதிரி இருக்குல்ல, அது கொஞ்சம் சாலிட் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயம் இந்த டியூப் போன்ற அமைப்பு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். அதாவது டெலஸ்கோப் பார்த்துருக்கீங்களா, ஒரு பக்கம் இப்படி சின்னதாகவும் இன்னொரு பக்கம் பெருசாகவும் இருக்கும். ஸோ அந்த பெரிய பகுதி அதனுடைய உட்புறத்துலையும் அதனுடைய சின்ன பகுதி வந்து வெளியவும் வர்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா இது வழியா நம்ம வந்து அந்த திரவம் வந்து போகும்போது அடர்த்தியான திரவம் இங்க வர 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 இன்னும் கொஞ்சம் பிதுக்கப்படும்ல. இப்ப நம்ம எப்படி டூத் பேஸ்ட் வந்து எடுத்து வச்சிடறோம், டூத் பேஸ்ட் வந்து பிதுக்கும் போது அது வழியா வெளியே வரும் பாருங்க, சின்னதா ஒரு. அதே மாதிரி தான் இது வந்து அதனுடைய திரவத்தை அந்த ஸ்பின்னரட்ஸ் அப்படின்ற டியூப் வழியா வெளியே விடும்போது சோடியம் குளோரைடு 2மே இழுக்கப்பட்டு அதே சமயம் பாஸ்பேட் புரோட்டான்ஸ் அந்த இதுல விடப்படும். அந்த திரவத்தோட கலக்கும் போது ஒரு வகையான அயன் சேஞ்சஸ் வந்து நடக்கும், அயனைஸ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து பிதுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த சிலந்திகள் வந்து அதனுடைய பின்னங்கால்கள் வழியா அதை அப்படியே இழுக்கும். அது எப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு பப்ளிகாம் இருக்கு, இப்போ அதை வந்து வாயில போட்டுடுறீங்க ஸ்விங்கம். அதை வந்து நம்ம வாயில இருக்கும்போது அது எந்த வடிவத்துல வேணா இருக்கும். அதை நம்ம 2 விரலால இப்படி பிடிச்சி இழுத்தோம் வரும்ல, அப்படியே நேரா வரும்ல நூல் மாதிரி. அது மாதிரிதான் அது அதனுடைய கால்களை வச்சு அந்த திரவத்தை அப்படியே வெளியே இழுக்கும் அந்த டியூப் வழியா. ஸோ இப்படி இழுக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா அது வந்து வெளியே வரும். வெளியே வந்த உடனே அதுல கொஞ்சம் தான் ஏற்கனவே வந்து நீர் வந்து இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன் பாருங்க, அந்த சோடியம் குளோரைடு வந்து இழுக்கப்படுதுன்னு. அப்பவே அதுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அமிலத்தன்மையில வந்து pH லெவல் வந்து மாற்றம் ஏற்படும். 7.2 இருந்து சுமாரா ஒரு 5.7 அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும். அந்த நேரத்துல காத்து படும்போது காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்லாம் அதுல பட்ட உடனே அந்த திரவத்துல இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நீரும் கூட அப்படியே காஞ்சிரும். அப்ப வெளியே வரும்போது ஒரு நூலாவே வந்து அது வெளியே வருது. ஸோ இப்படிதான் வந்து சிலந்திகள் அதனுடைய நூலை வந்து தயாரிக்குது. அது அந்த சில்க் கிளாண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா இந்த ஸ்பின்னரட்ஸ் அப்படின்ற டியூப் வழியா வெளியே வரும்போது சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது காத்துல படும்போது நூலா வந்து வெளியே வந்துருது. சரி ப்ரோ, இப்ப நீங்க சில்க்குன்னு சொன்னீங்கல்ல, சில்க்னா பட்டுன்றது தானே? ஆமா. இப்போ நம்ம வந்து பட்டாம்பூச்சியில எடுக்கிற பட்டை வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இப்போ இது சிலந்தியும் பட்டு தான் வெளியே விடுதுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த பட்டை ஏன் நம்மளால வெளியே பயன்படுத்த முடியல? ஒரு விஷயம், நம்ம பட்டாம்பூச்சின்னு சொல்றோம்ல, அது 2 விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு பட்டாம்பூச்சின்றது பட்டர்ஃப்ளை, அதுல இருந்து நம்ம வந்து பட்டு நூல் எடுக்க மாட்டோம். இன்னொன்னு இருக்கு, அது வந்து அந்து பூச்சி, அதுதான் வந்து சில்க் மார்க்ஸ் அப்படின்றது. அதுல இருந்து தான் வந்து பட்டு நூலை வந்து எடுக்கிறோம். இப்ப எது எப்படி இருந்தாலும் நீங்க கேட்டது என்னன்னா, அந்த பூச்சியில இருந்து பட்டு தான் எடுக்கிறாங்க, இந்த பூச்சியும் அந்த பட்டு நூலை தான் வெளியிடுது. அப்ப அதை வச்சு அதை பயன்படுத்துறோம். இதை ஏன் பயன்படுத்தல அப்படின்றதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் சொல்றேன். முதல்ல இந்த பட்டு எப்படி தயாரிக்கப்படுதுன்னு சொல்றேன், அப்ப ரொம்ப ஈஸியா புரியும். இப்ப சில்க் மார்க்ஸ் அப்படின்ற இந்த அந்து பூச்சிகள் இருக்குல்ல, அது ஆரம்பத்துல முட்டையா இருக்கும். முட்டையில இருந்து புழுவா வெளியே வரும். புழுவா வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 இருந்து 30 நாள் ஆகும்போது அதனுடைய வாயில இருந்து அது வந்து பட்டை வந்து வெளியிடும். அந்த பட்டு நூல் இருக்குல்ல, வெளியிட்டு 8 மாதிரி இப்படியே சுத்தும் போது அதனுடைய உடல் முழுக்க வந்து அப்படியே ஒரு கூடு மாதிரி அந்த பட்டு நூல் வந்து உருவாகிரும். அதுக்கு பேரே கொக்கோன் அப்படின்றது. ஸோ அப்படி உருவாகிருச்சுன்னா அது கூட்டுப்புழு அப்படின்ற 3ஆம் நிலை அடையும். அப்ப என்னன்னா, இப்ப புழு இருக்குல்ல, அந்த புழு இப்படியே சுத்தி அதனுடைய வாயில இருந்து தொடர்ந்து பட்டு நூலை வெளியிட்டு சுத்தும் போது அது அப்படியே பட்டு நூல் சுருட்டி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்குள்ளதான் புழு வந்து பாதுகாப்பா இருக்கும். இப்ப அதுல இருந்து 10-15 நாள் ஆகும் அந்த புழு வந்து முழுசா அந்து பூச்சியா மாறி வெளியே வர்றதுக்கு. அப்படி வெளியே வரும்போது அதை சுருட்டி பாதுகாப்பா உள்ள போச்சு இல்ல, அந்த பட்டு நூல்களை வந்து ஒரு வகையான திரவத்தை வச்சு ஓட்ட போட்டு தான் வெளியே வரும். ஆனா இங்க என்ன நடக்கும்னா, அந்த பட்டு தயாரிக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பட்டை வந்து சுருட்டி அது உள்ள போகுது இல்ல, அதுக்கப்புறமே அதை தூக்கி சுடுதண்ணியில போட்டுருவாங்க. சுடுதண்ணியில போட்ட உடனே அந்த உள்ள இருக்குல்ல பூச்சி, அது வந்து இறந்து போயிடும். இறந்து போன உடனே அந்த பட்டு நூல் வந்து ஒரு வகை
வகையான செரிசின் அப்படின்ற பசை போன்ற அமைப்புனால ஒட்டி ஒட்டி இருக்கும். இப்ப நூலை வந்து நீங்க பசையில முக்கிட்டு அப்படியே நம்ம சுருட்டி போட்டோம்னா எப்படி இருக்கும்? அதை பிரிக்கவே முடியாது. இது சுடு தண்ணியில போட்டோடனே அது பிரிஞ்சு வந்துடும். எந்த அளவுக்கு வரும்னா, ஒரு பட்டுப்புழு உருவாக்கின அந்த பட்டு இருக்கு, அந்த நூல், அது கிட்டத்தட்ட 300ல இருந்து 900 மீட்டர் வரைக்கும் வரும். சில சின்ன பூச்சிகள் உருவாக்கக்கூடிய அந்த பட்டு நூல் வந்து 1.5 கிலோமீட்டருக்கு கூட நீளும். அது வந்து ஒரே நூலா அவ்வளவு தூரத்துக்கு ஒரு சின்ன பூச்சியில இருந்து நம்மளால 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு நீளத்துல எடுக்க முடியும் ஒரே ஒரு நூலை. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து சுத்தி அதுக்குள்ள படுத்திருக்கும். அதை தூக்கி சுடுதண்ணியில போட்டோடனே அது இறந்து போய் அது அந்த செரிசின் அப்படின்ற பசத்தன்மையும் போய் அது நூல் வந்து கிடைக்குது. இப்ப இந்த நூலை எடுக்கிறதுக்கு இந்த பட்டுப்புழுவை எப்படி வளர்ப்பாங்கன்னா, முட்டையை வச்சு அந்த முட்டையில இருந்து புழு வருது இல்ல, அப்போ ஒரு வகையான மல்பெரி இலைகள்ல வந்து அதுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு இலை கொடுத்தாலே போதும், அந்த இலையை சாப்பிட்டுட்டு ஒரு 25ல இருந்து 30 நாள்ல அது இந்த மாதிரி பட்டு தயாரிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம அதை கூட்டமா லட்சக்கணக்கில் வச்சு இந்த மாதிரி வளர்ப்பாங்க. ஆனா நீங்க சிலந்திகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது வந்து சாலிட்ரி அனிமல், அது வந்து கூட்டமா வாழாது. ஒரு வகையான சிலந்தி மட்டும்தான் கூட்டமா வாழும். மற்ற எந்த எல்லாமே தனியா தான் இருக்கும். நம்ம வீட்டுல பாக்குறதுமே தனியா இருக்கிறதா தனியா இருக்கு. அப்ப அதை நம்ம கொண்டு வந்து இந்த மாதிரி வளர்த்தோம்னா அதுவே ஒண்ணுக்கு அடிச்சுட்டு செத்துருமே தவிர அது வந்து வலையை உருவாக்காது, அந்த பட்டு நூலை வந்து உருவாக்காது. ஒன்னு அடிச்சுட்டு சாக தான் பார்க்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பூச்சிகளுக்கு வந்து இலை நான் சொன்னேன்ல, மல்பெரி இலைகள், அதை கொடுத்தா போதும். ஆனா சிலந்திகளுக்கு உயிரோட இருக்கக்கூடிய பூச்சிகளை உணவா கொடுக்கணும். இப்ப லட்சக்கணக்கான சிலந்திகளை ஒரே இடத்துல வச்சா அது சண்டை போட்டு சாகும். இன்னொன்னு, அதுக்கு பூச்சியை நம்ம கொடுத்தாலும் லட்சக்கணக்கான பூச்சியை பிடிச்சி வேற கொடுக்கணும். அப்ப அதுக்கு நிறைய செலவாகுது இல்ல. அவ்வளவு செலவு ஆகுறனாலேயே சிலந்திகளை வந்து வளர்க்காம அதுக்கு மாற இந்த மாதிரி அந்த பூச்சியை வந்து வளர்த்து அது வந்து கூட்டமாகவும் வாழக்கூடிய தன்மை இருக்கிறனால அதுல இருந்து பட்டு வந்து எடுக்கிறாங்க. அப்ப இந்த நூலும் அந்த நூலும் ஒண்ணுதானா? அந்த நூலை விட சிலந்தி விடக்கூடிய நூல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா, நீங்களே பார்த்துருக்க முடியும். ஒரு சிலந்தி வலை பின்னி வச்சிருக்குன்னா நம்ம கை தெரியாதனமா பட்டா கூட அது பிஞ்சு போகாம நம்ம இழுக்க கொஞ்சம் தூரம் வந்துட்டே இருக்கும். அவ்வளோ எலாஸ்டிசிட்டி வந்து அதுல வந்து இருக்கும். அந்த எலாஸ்டிசிட்டி மட்டும் இல்லாம அதனுடைய ஸ்ட்ராங்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்றேன். அந்த சிலந்திகள் விடக்கூடிய வலை இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே மொத்தமா நம்ம சுருட்டி ஒரு கிட்டத்தட்ட பென்சிலுடைய தடிமன் இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு அந்த வலையை மாத்திட்டோம்னா ஒரு ஃபிளைட் வந்து பயங்கர வேகத்துல பறந்துட்டு இருந்தா அதை வந்து இதை பிடிச்சி நிப்பாட்டிட முடியும் இதை கட்டிய. அந்த அளவுக்கு அந்த ஃபிளைட்னால வந்து இந்த நூலை வந்து அத்துட்டு போக முடியாது இந்த வலையை வந்து. ஏன்னா இதுக்கு 2 தன்மை இருக்கும். ஒன்னா எலாஸ்டிசிட்டி. இப்போ ஒரு இது வந்து வேகமா போயிட்டு இருக்கும்போது நீங்க கப்புன்னு பிடிச்சாலும், இப்ப கிரிக்கெட் பாலே இருக்கு, அடிச்ச உடனே நீங்க முன்னாடி போய் பிடிச்சா உங்க கை வலிக்கும். ஆனா நீங்க பிடிக்கும் போது இப்படி பின்னாடி பிடிச்சோம்னா அந்த வலி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா அது வந்து இப்படி போகும்போது அதனுடைய கூடயே நம்ம போறது. இன்னொன்னு வந்து அதனுடைய கூடயே போய் மெதுவா அதனுடைய வேகத்தை குறைக்கிறது. சோ இந்த எலாஸ்டிசிட்டி என்ன பண்ணும்னா, இப்படி நூலை வச்சு நம்ம தடுக்கிறோம், ஃபிளைட் இப்படி போகுதுன்னா எடுத்தோடனே இப்படி தடுத்து நிறுத்தாம கொஞ்ச தூரம் போய் இழுக்கப்பட்டு அப்படியே நிறுத்திடும். ஸோ நிறுத்துற அளவுக்கு அது எந்த அளவுக்கு ஸ்டீல் கேள்விப்பட்டிருப்பீங்களா, எக்கு, அந்த எக்கை விட 5 மடங்கு வலிமையானது தான் சிலந்தியோட வலை. சும்மா நம்ம மெல்லிசா பார்க்கும்போது அது நம்மளால அத்துற முடியுதுன்னு பாக்குறோம். ஆனா அதை ஒரு பென்சில் சைஸுக்கு சுருட்டிட்டோம்னா அதே பென்சில் சைஸ்ல இன்னொரு ஸ்டீல் இருக்குன்னா அந்த ஸ்டீல் உடைஞ்சா கூட உடையுமே தவிர இந்த சிலந்தியோடைய நூல் அது வந்து உடையாது. அந்த அளவுக்கு வலிமையானது தான் இந்த நூல் அப்படின்றது. ஸோ இந்த நூலை பட்டா வந்து தயாரிச்சிருக்கிறாங்க 2012ல் சிலந்திகளை வச்சு. அந்த சிலந்திகளினுடைய நூல் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஆடையை வந்து தயாரிச்சாங்க. ஆனா ஒரு ஆடையை தயாரிக்கிறதுக்கே 8 வருஷம் ஆச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பட்டு புடவை விற்குது, எவ்வளவு பட்டு வேட்டி சொல்றாங்க, எவ்வளவு வந்து விற்குது. அவ்வளவு வந்து தயாரிக்க முடியுமா சிலந்திகள்? அதனாலதான் சிலந்திகளை வச்சு அது பண்றது இல்லை. ஆனா மொத்தத்துல பட்டு நமக்கு வேணும்னா ஒரு உயிர் போனாதான் நம்மளால பட்டுன்றத யூஸ் பண்ண முடியும். ஆமா கண்டிப்பா. ஆனா அது உயிர் போகாமலும் பண்ண முடியும். அதுதான் வந்து அகிம்சா பட்டு அப்படின்றது. இந்த அகிம்சா சில்க் அப்படின்னே ஒண்ணு இருக்கு. அது வந்து மகாத்மா காந்தி சொன்னது. அந்த காலத்துல அவர் வந்து இந்த மாதிரி பூச்சிகளை கொல்லாம அந்த பட்டு அந்த அந்து பூச்சி இருக்குல்ல, மொத்தமா அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாங்க. அது அந்த முறையை வந்து அடுத்து நிறைய ஒரு சிலர் வந்து கொண்டு வந்தாங்க இந்தியாவிலே கூட. இப்ப கூட அந்த அகிம்சா பட்டு முறை அப்படின்றது இருக்கு. ஆனா அது வந்து ரொம்ப செலவாகும். ஏன்னா இப்ப நீங்க வந்து
ஒரு அந்து பூச்சி இருக்குல்ல, உள்ள கூட்டு புழுவா இருக்கும் போதே அதை சுடுதண்ணியில போட்டு அது செத்துருச்சுன்னா நமக்கு ஒரு நீளமான நூல் ஒரேதான் கிடைச்சிரும். 300 மீட்டர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் வரைக்கும். ஆனா அது அந்த பட்டு பூச்சி, அந்த ஒரு அந்து பூச்சி வெளியே வரணும்னா அது ஒரு திரவத்தை விட்டு அதை ஓட்டையாக்கிட்டு வெளியே வரும். அப்ப நமக்கு அந்து போன நூல்கள் தான் வந்து கிடைக்கும். இருந்தாலும் அந்த அந்து போன நூல்களை வச்சு கூட பட்டு வந்து தயாரிக்கிறாங்க தான். ஆனா அது தயாரிக்கிறதுக்கு நம்ம காத்து இருக்கணும்ல, அது அடுத்து ஒரு 15 நாள் ஆகும் அது அந்து பூச்சியா வெளியே வர்றதுக்கு. ஒண்ணு காத்து இருக்கணும், இன்னொன்னு அதை வந்து அது பிச்சுட்டு தான் வெளியே வரும். ஸோ அதனாலதான் அந்த அகிம்சா பட்டு வந்து காசு கூட, ஆனா இப்ப கூட அது வந்து இருக்கு இப்ப இருக்கு. ஓகே சரி ப்ரோ, இப்ப நீங்க சொல்ற எல்லாமே ஓகே ப்ரோ. இப்ப சிலந்தி வாழுதுல, அது ஏன் ப்ரோ ஒரு வகையா அந்த இது இருக்குல்ல பின்னு, அதை நூல் விட்டு அதை பின்னி ஏன் வலையில வாழுது, இன்னொன்னு இல்லாட்டினா மண்ணுக்குள்ள வாழுது, ஏன் ப்ரோ அதுக்கு வேற இடமே இல்லையா? அதாவது நீங்க கேக்குறது என்னன்னா, ஒரு சிலது வலை பின்னி வாழுது, சிலது குழி தோண்டி வாழுது. ஏன் அப்படின்னு அதானே கேக்குறீங்க. அது ஏன் அப்படின்னா, இப்ப வலை பின்னி வாழ்றது முக்கியமான காரணம் வந்து இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லாம் குறிப்பா வந்து ஹவுஸ் ஸ்பைடர்ஸ், ஹவ் வீவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியானது வந்து வலை பின்னி அந்த வலையில வந்து வாழும். ஏன் அப்படி வாழுதுன்னா அதுக்கேற்ற சூழல். அதனால இது வலை கட்டினாதான் நம்மளால மற்ற பூச்சியை பிடிக்க முடியும், இல்லைன்னா நம்மளால மற்ற பூச்சியை பிடிக்க முடியாது. அப்ப அது வந்து வலை கட்டி வாழுது. அதே மாதிரி கீழே வாழ்றதை விட இந்த மாதிரி வலை பின்னி அதுல வாழ்ந்தா இன்னும் சேஃப் அப்படின்னு நினைக்குது. அதனால அது அப்படி வாழுது. இப்ப நீங்க காட்டுல எல்லாம், அமேசான் காட்டுல எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து இந்த மாதிரி வலை பின்னி வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பறவைகள் இருக்கும், நிறைய பெரிய பெரிய உயிரினங்கள் இருக்கும். அப்ப அது வந்து சிலந்தி வந்து வலை பின்னி வச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சு தாக்கிரும். அதனாலதான் அது என்ன பண்ணும்னா, அப்படி வாழை நமக்கு எதுவும் இருக்காதுன்னு சொல்லி குழி தோண்டி அந்த குழிக்குள்ள போய் வாழும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சூழலுக்கு ஏத்த மாதிரி அது மாறிக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல வந்து வெயில் காலம் பயங்கரமா வெயில் அடிக்கும் போது நம்ம ஏசி போடுறோம். ஆனா ஐஸ்லாந்து கிரீன்லாந்துல எல்லாம் ஹீட்டர் போடுவாங்க அவங்க குளிரா இருக்கிறனால. இப்ப இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சூழல் தான். நம்மளுடைய சூழல் இங்க வெப்பமா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜில்லுன்னு இருக்கு என்ன பண்றோம். அதே மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே ஜில்லுன்னு இருக்கு, அப்ப அவங்க ஹாட்டா மாத்துறதுக்கு என்ன பண்றாங்க. அது மாதிரிதான் சிலந்திகளும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப அதனுடைய சர்வைவலுக்கு அது வந்து இந்த உலகத்துல வாழணும்னா என்னெல்லாம் பண்ணணும், வலை பின்னி வாழணுமா, குழி தோண்டி வாழணுமா, இல்ல தொங்கிட்டே படுக்கணுமா, அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அத்தனையுமே அது வந்து செஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி சிலந்திகள் ஒவ்வொரு மாதிரி வாழுது. இதுதான் முழு காரணம், இதுதான் முக்கிய காரணமும் கூட. இதுதான் முக்கிய காரணம், இதுதான் முழு காரணமும் கூட. சரி ப்ரோ, இப்போ சிலந்தின்றது ஒரு பூச்சி தானே? ஆமா. இப்போ சிலந்தின்றது ஒரு பூச்சி அப்படின்னா அதால நூல் விட முடியுது, இன்னொன்னு வலையும் பின்ன முடியுது. ஆனா இப்ப மிச்ச பூச்சியால ஏன் நூல் விட முடியல? ஏன் நூல் விட முடியலன்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சிலந்திகளினுடைய டிஎன்ஏ, அதனுடைய மரபணு. இன்னொன்னு என்னன்னா ஸ்பெஷல் ஆர்கன்ஸ். நான் சொன்னேன்ல சில்க் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பட்டு சுரபிகள் இருக்கு சிலந்திகளுக்குள்ள. அது கிட்டத்தட்ட 7 இருக்கும். ஒரு சில அரிதான சிலந்தி இனங்களுக்கு மட்டும் 8 இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில்க் கிளாண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த சில்க் கிளாண்ட்ஸ் இருந்தாதான் அது உண்ணக்கூடிய உணவில் இருந்து அதை வந்து அப்படியே பட்டு நூலா மாற்ற முடியும், அதை அதுக்கப்புறம் வெளியிட முடியும். ஆனா மற்ற பூச்சிகளுக்கு இந்த உடல் அமைப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாம சிலந்திகள் பல கோடி ஆண்டுகளா பரிணாம வளர்ச்சி அடையும் போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த நூல் விடக்கூடிய தன்மை எப்படி கொண்டு இருக்குதுன்னா, இப்ப தேனியை எடுத்துக்கும், அதுக்கும் வந்து கொடுக்கு இருக்கு. அதுவும் வந்து ஒரு பூச்சியை வந்து கொடுக்கால கொட்டி தான் வந்து சாகடிக்கும், சிலந்தியும் கொட்டி தான் சாகடிக்கும். ஆனா தேனியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வேகமா பறக்கக்கூடிய ரெக்கை இருக்கு. அப்ப அதுக்கு நூல் தேவையில்ல, ரெக்கை இருக்கிறனாலே அது வேகமா பறந்து போய் மற்ற உயிர்களை வந்து வேட்டையாடிடும். அதே மாதிரி மற்ற விஷயங்கள் வந்து வேட்டையாடுற தேனீக்களும் இருக்கு. அதே மாதிரி பூக்கள்ல இருக்கக்கூடிய தேன் குடிக்கிற தேனீக்கள் அதுவுமே வந்து அந்த மாதிரி வேகமா பறந்து போய் இப்போ அந்த வழி தேடுறது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ சர்வைவலுக்கு வந்து அதுக்கு ரெக்க போதும், புதுசா வந்து நூல் தேவையில்லை. இதே மாதிரிதான் இந்த வண்டுகள் இருக்குல்ல, அதனுடைய மேல் நீங்க அடுக்கு பாத்தீங்கன்னா ஓடு மாதிரி இருக்கும். அப்ப அது தப்பிச்சு வாழ்றதுக்கும் அது வேட்டையாடுறதுக்கும் அந்த ஓடு வந்து போதும் மத்தட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுக்கு ஒவ்வொரு வித்தியாசமான தன்மைகள் இருக்கு. எறும்பு எடுத்துக்கிட்டா அதனுடைய தாடைகள் இருக்கு, பயங்கரமா வந்து கடிச்சா வந்து மற்ற உயிரினங்களை வந்து ஈஸியா கொள்ற அளவுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு இயற்கை ஒரு தனித்துவத்தை. அதே மாதிரி சிலந்திகளுக்கு வந்து இந்த நூல் விடக்கூடிய அந்த தன்மையை கொடுத்திருக்கு. சோ நூல் வந்து சும்மா வந்து இந்த வேட்டையாடுறதுக்கு மட்டும் இது பயன்படுத்தாது. ஆமா, பறக்கிறதுக்கு அதுதான் யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கு. சரி ப்ரோ, இப்போ நூல் விடுறது சொல்லிட்டீங்க. ஒரு சிலந்தியால ஒரு வகையாதான் நூல் விட முடியுமா, இல்ல எத்தனை வகையா நூல் விடும்?
சிலந்தி வந்து கிட்டத்தட்ட 7 வகையான நூல் விடும். இல்ல புரியல, நூல் 7 வகையில எப்படி? 7 வகையில எப்படின்னா, உதாரணத்துக்கு டிராக் லைன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு சில்க் வந்து எப்படி இருக்கும்னா, அது வந்து மேல இருந்து கீழே குதிக்குதுன்னு வைங்க. சில வகையான ஜம்பிங் ஸ்பைடர்ஸ் இருக்கு. அது மேல இருந்து கீழே குதிக்கும் போது ஒரு பூச்சி இருக்குன்னா அது மேல குதிக்கிறதுக்காக மேல இருந்து குதிக்கும். டக்குன்னு அது விலகிருச்சுன்னா அப்ப இது மூஞ்சி முகர பேந்துரும். அப்ப மேல இருந்து குதிக்கும் போது அடிபடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு நூலை வந்து விட்டுட்டு அங்க மேல கட்டிட்டு தான் அது குதிக்கும். கீழே வந்து அந்த பூச்சி தப்பிச்சா கூட இது போய் டக்குன்னு விழுவாது. அந்த நூலை வச்சு ஆமா தொங்க ஆரம்பிச்சிரும். சோ அதுக்கு வெளியிடுறது அது வந்து டிராக் லைன். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், அந்த ஸ்டீல் இருக்குல்ல, அதை விட 5 மடங்கு வலிமை. ஏரோப்ளேனை நிப்பாட்டுறது அதேதான். இதே வந்து கேப்சர் ஸ்பைரல் அப்படின்னு ஒரு வகையான நூல் இருக்கு. அது என்ன பண்ணும்னா பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஒரு வலை மாதிரி பின்னி வச்சுட்டு அதுல போய் பூச்சி மாட்டினா அதனால பறக்க முடியாது பாருங்க, ஒட்டிக்கிறோம். அந்த ஒட்ட வைக்கிற வலைக்கு தான் இந்த கேப்சர் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த மாதிரி 7 வகையா இருக்கு. வேட்டையாடுறதுக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சில்க்குன்னு ஒண்ணு இருக்கு. முட்டை போடும்போது அந்த முட்டையை பாதுகாக்க வைக்கிறதுக்கு பை மாதிரி ஒண்ணு தைக்கும். தச்சு அதுக்குள்ளதான் முட்டையை வச்சுக்கும். ஸோ அதுக்கு உருவாக்குற நூல் வேற. இந்த மாதிரி 7 விதம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த நூல் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகே, இது வந்து நூல் வந்து எப்படி ப்ரோ விடுது? அதாவது வாய் மூலியமாவா இல்ல உடம்புல? இல்ல, அதனுடைய பின்புறத்துல இருந்து நான் சொன்னேன்ல அந்த ஸ்பின்னரெட்ஸ் அப்படின்னு சொல்லி டைனி டியூப்ஸ், அது வழியா தான் வெளியே வரும். சோ அது வெளியே கொஞ்சம் வந்த உடனே அதனுடைய பின்னங்கால்கள் வழியா வேகமா அது வந்து பிடிச்சி இழுக்கும். நான் சொன்னேன்ல பப்ளிகாவை மின்னுட்டு நம்ம கையால பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான். சோ அந்த மாதிரி தான் வந்து அது வந்து பண்ணுது. அது வெளியே வந்த உடனே காத்துல படுறனால அந்த திரவம் வந்து டக்குன்னு காஞ்சி அது வந்து ஒரு நூலா வந்து மாறி கிரிப் ஆயிருது. சோ அது மாதிரி வந்து இந்த ஸ்பைடர்ஸ் வந்து பண்ணுது. இந்த அளவுக்கு இது விடக்கூடிய நூலை வச்சு மட்டும் நாம பார்த்தோம்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் சொல்றதுக்கு இருக்கா? இல்ல, உங்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம். இல்ல, எனக்கு கேள்வி வந்தது அப்பப்ப கேட்டேன். அடுத்த வீடியோல என்ன ப்ரோ பேச போறோம்? அடுத்த வீடியோல ஜம்பிங் ஸ்பைடர்ஸ் மாதிரியான சில விசித்திரமான ஸ்பைடர்ஸ் பத்தி பார்ப்போம். அதாவது ஸ்பைடர்ல விசித்திரமா ஸ்பைடர்ஸ் இருக்கும், அதை பத்தி பார்க்க போறோம். ஓகே ப்ரோ. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா ஸ்பைடரை பத்தி, இதை பத்தி ஏன்பா பேசல அப்படின்ற அந்த கொஸ்டினை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தனியா ஒரு வீடியோவே போடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பைடர் கூட ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸ் இருக்கும், அதை பத்தியும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.